பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பில் அறம் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டிற்கான அறம் விருதுகள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. சென்னை நாரதகானா சபாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட நடிகர் திரு சதீஷ் மற்றும் திரு மதுரை முத்து ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு அறம் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள ஸ்ரீ வராகி சக்தி பீடத்தின் மடாதிபதி திரு தர்மேஸ்வரா சுவாமிகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மேலும் அவரது ஆன்மீக சேவைகளை பாராட்டி ஆன்மீக செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ தர்ம சங்கமம் கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளையின் சேவைகளை பாராட்டி அதற்கும் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. 26 வாழ்நாள் சாதனையாளர்கள் ஆன்மீக செம்மல் அப்படின்ற 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. எங்களோட தர்ம சங்கமம் அறக்கட்டளை ஆத்தூர் சக்தி அஷ்டவராகி சக்தி பீடத்தோட மடாதிபதியாக இருந்து எவ்வளோ சேவைகள், நம்ம சமூக சேவைகள், மருத்துவ உதவி, முதியோர்களுக்கு கல்வி சேவை, இது எல்லாமே சேர்ந்து பண்ணதுனால இந்த அவார்டை நன்றி. வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேவையை பாராட்டி நம்மளோட அறக்கட்டளை மூலியமாக தர்ம சங்கமம் கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளை மூலியமாக கோவிட் காலத்தில் நம்ம பண்ண உதவிகளுக்கும் நம்மளுடைய ஆனந்த வாழ்வோட அஷ்டவராகி சக்தி பீடத்தின் மூலியமாக நம்ம செஞ்ச உதவிகளை பாராட்டி எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு இந்த விருதை வழங்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எங்களுடைய குருநாதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் அறம் விருதுகள் மற்றும் இங்க விருது வழங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆத்தூர், சேலம் மாவட்டம் ஆத்தூர் அஷ்டவராகி சக்தி பீடம், அது தர்ம சங்கமம் அறக்கட்டளை மூலமாக இந்த அவார்டு என்னுடைய குருநாதர் எனக்கு வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. என்னுடைய குருநாதருக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.